இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான நெல்லிக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நெல்லிக்காயோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ப்ளட் சுகரை ரெகுலேட் பண்ணும். பாடியை டீடாக்சிஃபை பண்ணும். இதெல்லாம் இருந்தாலும் நெல்லிக்காய் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா ஒரு அசிடிட்டி மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகே, ஆனால் ஓவராலாக ரொம்ப நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நெல்லிக்காயில். நம்ம இது எப்படி பண்ண போகிறோன்னா, 2-3 பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, அப்புறம் மிளகு 2-3 எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், போட்டு அரைச்சி எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ நெல்லிக்காய் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டோம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். தேங்காய் இல்லைன்னா பரவாயில்ல, அது இல்லாமல் கூட பண்ணலாம். தேங்காய் போட்டோன்னா அன்றைக்கி யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும், கெட்டு போயிடும். தேங்காய் போடலைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டே கூட வச்சுருந்து சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் வைக்காமலே. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு மட்டும் இப்போ போடுங்க. அரைச்சி முடித்ததுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கலாம். அரைச்சாச்சு, ஆனால் கடுகு போட மறந்துட்டோம். அதனால் கொஞ்சம் கடுகு போட்டுட்டு திரும்ப ஒரு டைம் மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சி முடிச்சாச்சு, அது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மழை காலத்தில் இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. நெல்லிக்காய்னா சளி பிடிச்சிரும் அப்படின்னு நினைக்க வேணாம், அளவாக சாப்பிட்டா எல்லாமே நல்லது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.